எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன், புன்புலால் யாக்கை புரை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியை ஆண்ட ஈசனே, ஆசிலாமணியே, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நச்சோதி இன்பமே. ஆடி அமாவாசை எந்த அமாவாசையாக இருந்தாலும் முன்னோர்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை, அப்புறம்தான் தெய்வங்களுக்குன்னு சொல்கிறது. அதுவும் ஆடி அமாவாசைங்கிறது நம்ம அதாவது அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணணும், திதி கொடுக்கணும், அவங்கள முதல்ல திருப்திப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் தெய்வத்துக்கு வரணும். அதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கான். முதல்ல தாய் தந்தையரை திருப்திப்படுத்து, அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்குற ஆசானை திருப்திப்படுத்து, அதுக்கப்புறம் தெய்வத்துக்கிட்ட வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் நாம் இன்றைக்கி என்ன பண்ணணும், குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறது, திதி கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அம்பாளுக்கு விசேஷமான நாள். பௌர்ணமி சிவபெருமானுக்கு. பௌர்ணமி கிரிவலம்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? பௌர்ணமி நமக்கு எல்லா விசேஷங்களும் பௌர்ணமியில் தான் வரும். சிவன் கோயிலை பொறுத்தவரையிலையும் எல்லா விசேஷங்களும் பௌர்ணமியில் தான் வரும். அதனால் சிவனுக்கு உகந்த நாள் பௌர்ணமி. அதெல்லாம் இருந்தால் கூட இப்போ திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அம்பாள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அம்பாள்னா ஒரு உயிர். திருக்கடையூரில் இருந்தவங்க அபிராமி
அதனால தான் அபிராமி போல அழகான அம்பாள் எதுவுமே கிடையாது, எந்த கோயிலையும் கிடையாது. அபிராமி மாதிரி அழகான தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அபிராமி பட்டர் அப்படின்னு அவரே பாருங்க, தனக்கு பேரே அபிராமி பட்டர்னு வச்சுட்டார். சாமி பேர் அபிராம சுந்தரி, இது சுவாமி பேர் அமிர்த கடேஸ்வரர், அம்பாள் பேர் அபிராம சுந்தரி, அபிராமின்னு சுருக்கமாக சொல்றாரு. அவர் எப்பவும் இப்படி கோவிலில் வந்து சாமி முட்டுட்டு இருக்க மற்றவங்கெல்லாம் பார்த்து இப்போ என்ன ரொம்ப வித்து போய் அலையிறான், வித்து பிடிச்சி இந்த சாமி இல்லாமல் சொல்கிறோமா இல்லையா, ஏன் கோயிலுக்கு அலையிறான் அப்படின்னு சொல்கிறான் போகிறவங்கள. இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, கோவிலில் வந்து அபிராமியை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் ராஜா வர்றாரு. ராஜாவிட்ட மற்றவங்கலாம் சொல்கிறாங்க அவன் வித்து போய் அலையிறான், சாமி சாமி சாமின்னு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் யாரோ எதையோ சொல்லி போட்டு நம்ம வந்து அம்பாள் மேலே பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் மேலே பக்தியோடு இருக்காரு. அப்போ ராஜா வராரு. ராஜா வந்தோடனே இவனை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு என்ன இது திதி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு என்ன சொல்லிடுறாரு, பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு என்னது அமாவாசை. இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுறாரு, பௌர்ணமின்னு சொல்லிவிடுறாரு. சொன்னோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னா, சரி ஜனங்க சொல்றது உண்மைதான், இவன் திருக்கந்தான், இவன் பித்தந்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இருந்தாலும் உள்ள இருக்கிற அம்பாள் என்ன பண்றா, நம்மளையே தினந்தோறும் வந்து கும்பிட்டுட்டு இருக்கான், இவனை நாம என்ன பண்ணணும், சொல்றது சரின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூக்குத்தியை எடுத்து இப்படி தூக்கி வீசி எறிகிறான். வீசி எறிஞ்சோடனே அன்னைக்கு இருக்கக்கூடிய அமாவாசை என்னவாயிருக்கு, பௌர்ணமி ஆயிடுது. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க, இவன் பித்தன் இல்லை, இவன் வந்து ரொம்ப பக்தி உள்ளவன். அம்பாலே பார்த்தீங்கன்னா இவன் மேல என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப கருணை கொண்டு இவனோட வேண்டுதலை ஏற்றுண்டு இவன் சொல்ற திதி தான் அப்படிங்கிறத மாதிரி அவன் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய மூக்கத்தியை வீசி எறிஞ்சா அமாவாசை என்னவா மாறிடுச்சு, பௌர்ணமியா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அம்பாளுக்கு அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமாக. ஒவ்வொரு அமாவாசையுமே பித்திருக்களுக்கு முதல்ல நம்ம தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம்னா எல்லாம் தண்ணீர் விடுறது, திதி கொடுக்கறதுனா பிண்டம் போடுறது. பிண்டம் போட்டு அதை கொண்டு போய் ஆற்றுல அல்லது காக்காக்கு ஏதாவது ஒன்று ஆற்றுல விடுறது விசேஷம், குளத்துல கேணியில் இந்த மாதிரி இடங்கள்ல விடுறது விசேஷம் அப்படின்னு சொல்றது. அதனால நாம இன்னைக்கு அம்பாவை பிரார்த்தனை பண்ணுவோம். ஆடி அமாவாசை முதல் அம்பாளுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுறோம். மற்ற நாள் நம்ம 48 நாளும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆச்சு, அம்பாளுக்கு அபிஷேகம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு அம்பாளுக்கு முதல்ல ஆடி அமாவாசையில தொடங்கியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கு நீங்கள் முடிஞ்ச வழியும் வாங்க, உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. செஞ்சு கோயிலுக்கு 10 பேர் வந்தால் தான் அந்த கோவில் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதை விட்டு நான் மட்டுமே வந்து உட்காந்துட்டு பூஜை பண்ணி விளக்கிட்டு நம்ம பாட்டில் போனேன்னா அது அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு என்ன தட்சிணே பாரஷுபே தண்டகாருண்யாம் சதாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதீனாம் சஸ்தியாகா சஸ்தி சம்வத்சராணாமத்யே ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரே தட்சிணாயனே கிரீஷ்ம கடகமாசே கிருஷ்ணமృగేజ్ఞాయాం யதிதௌ வாசரக பூவாசர சம்யுக்தாயாம் அமாவாசத்திதியாயாம் புனர்வசு நட்சத்திரயுக்தாயாம் சுபநட்சத்திரஸ்தபோதேஸ்தகரண ஏவம் குண சகல விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் ஜன்மநட்சத்திரே ஜன்மராசோ ஜாதஸ்ய நாமநட்சத்திரே நாமராசோ ஜாதஸ்ய शुभनक्षत्रे आदि अमावास्यै भक्तजनामधेयस्य कुटुम्बानां क्षेमस्थैर्ये विजयस्य आयुरारोग्ये ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुर्सत्सम्मान सौभाग्ये इष्टकाम्यार्थम् आदित्यादि नवग्रहाणां नक्षत्राणां सकलदोषपीडानिवारणार्थम् आरोग्यदात्रसिद्ध्यर्थम् आयुर्लभिवृद्ध्यर्थम् धर्मार्थकाम्यमोक्षशतपीड फलपुरुषार्थसिद्ध्यर्थम् विद्यात्रयव्यापार कार्यानुकूलसिद्ध्यर्थम् धनं धान्यादि अभिवृद्ध्यर्थम् काशी विशालाच्यम्बिका प्रसादसिद्ध्यर्थम् काशी विशालाच्यम्बिका पादारविन्दयोग अट्टोद्रकुङ्कुमार्चनं समर्पयामि.
பின் கலந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே முனையன்றி மற்றோர் தெய்வம் நிந்திப்பதேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே மகாதேவி நமக காசி விசாலாட்சி அம்பிகாயை நமக கற்பூர தீபம் தர்ஷயாமி. எல்லாம் பாட மாட்டேன்.